காமன் மிஸ்டேக்ஸ் டு அவாய்ட் வைல் ஸ்டடிங் நீட் பிசிக்ஸ். எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி 2025 கொஸ்டின் பேப்பர்ல பிசிக்ஸ் ரொம்ப டஃபா கேட்டாங்க. சோ ரிப்பீட்டர்ஸ்க்கு இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒரு 3 டிப்ஸ் நான் தரேன். பிசிக்ஸ் எப்படி படிக்கணுங்கிறத பாத்துக்கங்க, தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கங்க. நம்பர் 1, பேசிக்ஸ் ஸ்கிப் பண்ணாதீங்க. பேசிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிசிக்ஸை பொறுத்தளவு பேசிக்ஸ் நல்லா தெரிஞ்சா மட்டும்தான் டஃப்பான கொஸ்டினும் ஈஸியா ஃபீல் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் அண்ட் டைமென்ஷன், வெக்டார், இந்த மாதிரி சாப்டர்ஸ் எல்லாம் தெரியாம அடுத்த சாப்டர்ஸ் போகவே கூடாது. செகண்ட் ஒன், டூ மெனி டாபிக்ஸை சேம் டைம்ல படிக்காதீங்க. ஒரே நாள்ல 4-5 டாபிக் படிக்கணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா நீங்க கெமிஸ்ட்ரி, பயாலஜியும் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது இருக்கும். சோ ஒரு நாளைக்கு 1-2 டாபிக் படிச்சாலே போதும். காலையில தியரி படிச்சீங்க அப்படின்னா ஈவினிங் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாருங்க. தேர்ட் ஒன், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன், கான்செப்ட் புரியாம சம் சால்வ் பண்ணாதீங்க. ஸ்ட்ரைட்டா ஃபார்முலா படிச்சோமா சம்ம சால்வ் பண்ணுமா அப்படி இருக்காதீங்க. நீட் பிசிக்ஸை பொறுத்தளவு உனக்கு லாஜிக்கும் தெரியணும், ஃபார்முலாவும் தெரியணும். இது ரெண்டும் தெரிஞ்சா மட்டும்தான் நீ அந்த சம்ல கையவே வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொஜெக்டைல் மோஷன், இந்த லாஜிக்கோ பேசிக்கோ தெரியாம நீ சால்வ் பண்ண நினைச்சீங்கன்னா கன்ஃபியூஷன் ஷுவர். தட்ஸ் இட். அடுத்தடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க. இந்த வீடியோ தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணிருக்க மறக்காம. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.